أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரிய நல்லருளால் நாம் ரமலானுடைய 21 நோன்புகளை நோற்று 22வது நோன்பை நோக்கி நாம் செல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறுதி 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்யா லைலஹு, இந்த இரவை இபாதத்துகளால் ஹயாத்தாக்குவார்கள் என்ற அடிப்படையிலே நம்மால் இயன்ற சக்திக்கு உட்பட்ட அளவிற்கு எந்த அளவுக்கு இந்த இரவை இபாதத்துகளால் ஹயாத்தாக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் அதற்கு உயிரோட்டம் கொடுப்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய தினம் சூரா யாசீனில் சில வசனங்களும் சூரா சாஃபாத் என்ற அத்தியாயம் முழுமையாகவும் சூரா சாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் முழுமையான அடிப்படையிலேயும் அடுத்த இருக்கக்கூடிய ஜுமர் என்ற அத்தியாயத்திலே சில வசனங்களும் இரவு தொழுகையிலே ஓதப்பட்டது. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அத்தியாயங்களிலே ஒரு வசனம் ஆரம்ப காலங்களிலே இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு கூட்டத்தை துவங்கும் போதும் இந்த வசனம் சொல்லப்படாமல் துவங்கப்படாது என்ற அளவிற்கு மிக பிரசித்தி பெற்ற வசனம். ஃபபஷிர் இபாத், நபியே அடியார்களுக்கு சுப செய்தி கூறுவீராக. அல்லதீன, அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? எஸ்தமியோனல் கௌல, இந்த சொல்லக்கூடிய சொற்களை செவிதாழ்த்தி கேட்பார்கள். சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையான முறையிலே மக்கள் காது கொடுத்து கேட்பார்கள். ஃபயத்தபியோன அஹ்சனா, அதில் குர்ஆன் சுன்னாவிற்கு ஒத்துப்போகின்ற அழகிய விஷயங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். உலாய்கல்லதீன ஹதாஹுமுல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியை பெற்றவர்கள். உலாய்க ஹும் உலுல் அல்பாப், இவர்கள்தான் பகுத்தறிவாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனம். இன்றளவும் அந்த வசனம் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். சொல்லுகின்ற செய்திகளை நம்முடைய காது கொடுத்து முழுமையான முறையில் உள்வாங்க வேண்டும். அதில் எது நமக்கு மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறதோ அவற்றை செயல்முறைப்படுத்துவதற்கு நாம் எல்லா வகையிலும் தயாராகிவிட வேண்டும். சகோதரர்களே, எந்த காலத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய செவியேற்கும் திறன் என்பது மிகப்பெரிய பாக்கியம். காது என்பது கேட்கக்கூடிய திறன் இல்லாமல் போகும்போது எவ்வளோ பெரிய சங்கடம் உண்டாகுங்கிறத ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உணரலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-6-7 ப்ராசஸ் முடிஞ்சுதான் ஒரு விஷயம் நமக்கு புரியவே ஆரம்பிக்கிறது. வெளியிலிருந்து பேசக்கூடிய பேச்சு அது ஒளி அலைகள் எல்லாம் அதிர்வுகளாக உள்ளே மாற்றப்பட்டு உடம்புலையே நமக்கு இருக்கக்கூடிய முடிகளிலேயே மிகச்சிறிய முடிகளை அல்லாஹ் காதிற்குள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அதிர்வுகள், ஒளி அதிர்வுகள் எல்லாம் அந்த காது, அது சின்ன சின்ன முடிகளிலே பட்டு
அந்த அதிர்வலைகள் எல்லாம் தரம் பிடிக்கப்பட்டு மூளைக்கு போய் சேர்ந்து இது அழுகைக்குரிய விஷயம், அது அழுகணும், இது சிரிப்புக்குரிய விஷயம், அது சிரிக்கணும் என்றெல்லாம் அந்த வார்த்தைகள் தரம் பிரிக்கப்பட்டு நமக்கு முகத்திற்கு உணர்த்தப்படுகிறது. முகத்துக்கு உணர்த்தப்படும் போது முகத்தில் ஒரு ஸ்மைல் வருது, அல்லது கோபம் வருது, இல்லை ஒரு சோகம் வருகிறது, அல்லது அழுகை வருகிறது. அந்த வார்த்தை கேட்ட பின்புதான் இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற வார்த்தைகளை இவர்கள் செவிதாழ்த்து கேட்பார்கள், அதில் அழகானவற்றை பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த அடிப்படையிலே நாம் செவிதாழ்த்து கேட்பதற்காகத்தான் இந்த குர்ஆனுடைய வகுப்பு இரவு நேரத்திலே நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் தெளிவான முறையிலே அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், இன்னஹும் கானு, அவர்கள் இதா கீல லஹும், அவரிடத்தில் சொல்லப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவரிடத்தில் சொல்லப்பட்டால் யஸ்தக்பிரூன், பெருமை அடிக்கிறார்கள். பெருமை எடுத்துவிட்டு யக்கூலூன சொல்கிறார்கள், ஐன்னா லதாரிகு ஆலிஹத்தினா, எங்களுடைய கடவுள்களை நாங்கள் விட்டு விடுவதா, வலி ஷாயிரி மஜ்னூன், இந்த பைத்தியக்கார கவிஞனுக்காக எங்க கடவுள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுருணுமா என்று லா இலாஹ இல்லல்லாவை மறுக்கக்கூடிய மக்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை பற்றி இதற்கு முன்பாகவும் நீங்கள் பல வகுப்புகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் என்னென்ன, ஒவ்வொரு நிபந்தனைக்குட்பட்டு எவ்வாறு இந்த லா இலாஹ இல்லல்லாவை மொழிய வேண்டும், இந்த லா இலாஹ இல்லல்லாவை யக்கீனோடு இல்மோடு, அந்த லா இலாஹ இல்லல்லாவை பற்றிய ஞானத்தோடு அதை உண்மைப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி ஆழமான முறையிலே அதை புரிந்துணர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக அடையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், யார் லா இலாஹ இல்லல்லாவை புரிந்த நிலையிலே மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் பெருமை அந்த மக்களிடத்திலே வந்ததை போன்று இன்றளவும் இஸ்லாத்தை ஏற்காத, இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதுடைய மாண்பு தெரியாமல் பலகீனமான சூழ்நிலையை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே, லா இலாஹா என்பதிலே நஃபி அமைந்திருக்கிறது, இல்லல்லாஹ் என்பதிலே இஸ்பாத் இருக்கிறது. லா இலாஹா, எந்த ஒரு கடவுளும் படைக்கப்பட்ட படைப்பும் கடவுளாக ஆகவே முடியாது என்ற நஃபி அதில் இருக்கிறது. அரபி சட்ட அடிப்படையிலே லா இலாஹா என்பதிலே நஃபி இருக்கிறது, மறுப்பு இருக்கிறது. படைக்கப்பட்ட எந்த படைப்புக்கும் கடவுள் சக்தி கிடையாது என்பதற்குரிய மறுப்பு அதில் இருக்கிறது. இல்லல்லாஹ், அல்லாவை தவிர அவனுக்கு மட்டும்தான் எல்லா விதமான ஆற்றலும் அமைந்திருக்கிறது என்று லா இலாஹா நஃபி இருக்கிறது, இல்லல்லாஹ் என்பதிலே இஸ்பாத் இருக்கிறது என்று புரிந்தவர்கள் பெருமை அடிக்க மாட்டாங்க. அதை உறுதிபட புரிந்து சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அதை கேட்டாலே உள்ளத்தில் ஒரு ஈமானிய பொலிவு ஏற்பட்டு விடுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை புரிந்து கேட்கும் போது உள்ளத்தை அல்லாஹ் ஒரு ஈமானிய ஒரு பொலிவை, பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பெருமை அடிக்கக்கூடிய கூட்டம் வேண்டுமானால் இந்த கொள்கையை, இந்த தௌஹீதுடைய கொள்கையை புறக்கணிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை புரிந்தவர்கள் கண்டிப்பாக மனமாற ஏற்றுக்கொள்வார்கள். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த தௌஹீத மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் வைப்பதற்கு ஒரு தனி மனிதராக இருந்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை ஈடுபடுத்தினார் என்ற அந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் மெய் சிலிர்க்கிறது. அன்புமிக்கவர்களே, ஒரு தனி மனிதர் எவ்வளவு பெரிய போராட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இது ஜா ரப்பஹு பிகல்பின் சலீம், அவர் சாந்தமான உள்ளத்தோடு தன்னுடைய ரப்பிடத்திலே வந்தார். அவர் தன்னுடைய தந்தையிட்ட கேட்கிறாரு, சமுதாயத்திட்ட கேட்கிறாரு, மாதா தாபுதூன், எதை நீங்க எல்லாம் வணங்கிட்டு இருக்கிறீங்க? ஐஃப்கன் ஆலிஹா தூன் அல்லாஹ் துரீதூன், அல்லாஹ்வை விட்டுட்டு பொய் கடவுள்களை நீங்க விரும்புறீங்க. ஃபமா வன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கிறானே அந்த இறைவனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபநலரத்தன் ஃபின் நுஜூம், அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் பார்க்கிறார். இரவு நேரத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்த்து விட்டு ஃபகால இன்னி சகீம், நான் இப்பொழுது நான் நோயாளியா இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபதவல்ல அன்ஹு முத்பிரீன், அந்த மக்களை விட்டும் அப்படியே
அவர் சென்று விடுகிறார், திரும்பி சென்று விடுகிறார். பிறகு முடியலை, அவரால் முடியலை. தௌஹீதுடைய தந்தை, தௌஹீதை உலகத்திற்கு சொல்லி தந்த மாபெரிய கல்வியாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபராக இலா ஆலிஹத்திஹிம், அவங்க கடவுள்கிட்ட எல்லாம் திரும்பி வந்த அந்த மக்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளை இடத்துல வந்து ஃபகால அலா தஅக்குலூன், அலா தஅக்குலூன், உங்களுக்கு என்று நேர்ச்சை செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பொருள் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா என்று அவர்களுடைய கடவுளை பார்த்து பேசுகிறார். மாலக்கும், உங்களுக்கு என்ன வந்துருச்சு, லா தந்திகூன், பேச மாட்டீங்க, பேச மாட்டீங்க என்று கேட்கிறார். ஒரு தனி மனிதர் கேட்கிறார். ஒரு தனி மனிதனுக்கு என்ன ஆதங்கம் பாருங்க. அவனவன் தன்னுடைய காசு பாருங்க சம்பாதிச்சா போதும், வெல் செட்டில் ஆனா போதும், சம்பாத்தியம் பண்ணா போதும், லைஃப்ல பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ கோல் இருக்கு, எவ்வளோ ஏம் இருக்கு, எவ்வளோ டார்கெட் இருக்குது என்று சதா காலமும் ஓடக்கூடிய நம்முடைய காலத்தில் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எப்படியெல்லாம் பேச வைக்கிறான். ஒரு இறை தூதர் இப்படி புலம்புகிறார், லா தந்திகூன், பேச மாட்டீங்களா? பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு ஃபராக அலைஹிம் லர்பம் பில் யமீன், தன்னுடைய கையால் அந்த கடவுளை வேகமா அடிக்கிறாரு. அடிச்சு உடஞ்சிருது. அடிச்சு அந்த கடவுள் எல்லாத்துக்கும் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே உடையுது. உடஞ்ச பின்னாடி ஃபக்பலு இலைஹி யஸிஃபூன், அந்த சமுதாய மக்கள் எல்லாம் விரைந்து ஓடி வர்றாங்க, விரைந்து ஓடி வர்றாங்க. அப்பவும் விடலை இவரு. கால அத்தாபுதூன மா தன்ஹிதூன், உங்களுடைய கரங்களால செதுக்கி உருவாக்கியவற்றையா, இந்த சிலைகளையா நீங்கள் வழிபடுகிறீர்கள்? வல்லாஹ் ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்களையும் படைச்சான். வமா தஅமலூன், நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் அல்லாஹ் தான் படைச்சான் என்று அடிச்சு உடைச்சு சொல்றாரு. வல்லாஹ் ஹலக்கக்கும், அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் தான் படைச்சான். வமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைச்சான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த மக்கள் ஃபகாலு உப்னு லஹு புன்யானா, இவனுக்கு என்று ஒரு குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்க, குண்டத்தை ஏற்பாடு செஞ்சு நெருப்பை மூட்டுங்க. ஃபல்கு ஃபில் ஜஹீம், இப்படி பேசுகின்றவனை நெருப்பிலிட்டு தூக்கி வீசுங்கள் என்று அந்த மக்கள் எல்லாம் பேசியதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபஅராது பிஹி கைதா, இவருக்கு அந்த மக்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்தார்கள். தௌஹீதை எற்றி வைக்கும் போது, நியாயத்தை கேட்கும் போது, தௌஹீது உடைய ஏகத்துவ கொள்கை சேர்ந்ததா அல்லது ஷிர்க் வைக்கக்கூடிய நிராகரிக்கும் உங்களுடைய கொள்கை சேர்ந்ததா சொல்லுங்க, எனக்கு புரிய வைங்க என்று ஒரு இளம் வயது இளைஞர் போராடுகிறார் சமுதாயத்திற்கு மத்தியில் என்றால் அந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அன்புமிக்கவர்களே. இன்றைய காலத்திலே இந்த தௌஹீதை மக்கள் மன்றத்திலே எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நபியை நீங்க தெரிஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறானே, அது சேர்ப்பிக்கின்ற வேலையை யார் செய்வது அன்புமிக்கவர்களே? அது ஒரு தாவத்துக்குரிய பணியை நாம் சாதாரணமாக விட்டு விடலாமா? ஏனோ தானோ என்று புடும்போக்காக இருந்து விடலாமா? மக்களை அழைத்து வர அமர வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மாண்பை உணர வைக்க வேண்டாமா? ஹுக்கூகுல்லாஹ் ஹுக்கூகுல் இபாத், அல்லாஹ்விற்குரிய கடமைகள் என்ன, அடியார்களுக்குரிய கடமைகள் என்ன, இவற்றையெல்லாம் புரிந்து நாம் செயல்பட வேண்டுமா இல்லையா? முஆதே முஆதே, உனக்கு தெரியுமா அல்லாஹ்வுக்கு நம்ம மேல உள்ள கடமை என்னென்ன, நமக்கு அல்லாஹ் மேல உள்ள கடமை என்னென்ன என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த நபித்தோழர்களுக்கு எப்படியெல்லாம் தாவா செஞ்சு கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழகிய முறையிலே சொல்லி கொடுத்தார்கள். நாம் அதை உணர வேண்டுமா இல்லையா அன்புமிக்கவர்களே? ஒரு இளைஞர் இவ்வளவு துடிதுடிப்போடு உழைத்து சமுதாய மக்களை ஷிர்க்கிலிருந்தும் குஃபரிலிருந்தும் பாதுகாப்பதற்கு தன்னுடைய கை காயமானாலும் பரவாயில்ல, வலிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அடிச்சு அதை உடைச்சு பல்வேறு வகையில கஷ்டப்படுகிறார் என்றால் அந்த ஆதங்கம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உளரக்கூடிய உளறல்களா இல்லை, ஆழ் மனதிலிருந்து வரக்கூடிய தாக்கம். தன்னை படைத்தவன் ஒருவன் இருக்க அவனை விட்டு விட்டு மற்றவர்களை வணங்கி வழிபடுவது எந்த வகையில் நியாயம்? அந்த நியாயத்தை தட்டி கேட்கிறார் என்று சொன்னால் அன்புமிக்கவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நியாயத்தை தட்டி கேட்காமல் புறக்கணிக்க செய்வதற்குத்தான் இப்லீஸ் எல்லா வகையிலும் இறங்கி வேலை செய்கிறான். இப்லீஸ் எல்லா வகையிலும் இறங்கி வேலை செய்கிறான். ஆதமுடைய மகன் படைக்கப்பட்டதற்கு பிறகு அப்படியே அவனை உடைய வயிற்றை சுற்றி வருகிறான். சுற்றி வந்து எனக்கு உன்னிடத்தில் ஆளுமை தன்மை இருக்கிறது என்று இப்லீஸ் மார்தட்டி பேசுவதாக ஹதீஸில் பார்க்கிறோம் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்களே. அல்லாஹ் நாடிய நல்லடியார்களை தவிர இப்லீஸ் எந்த அளவுக்கு
ஷைத்தானிய கூட்டம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று யோசிச்சு பாருங்க. எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து நாம் களம் இறங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஷைத்தான் ஒரு பக்கம் இறங்கிட்டே இருக்கிறான். அவருடைய கூட்டமும் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறது, வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு அத்தியாயத்திலே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை களிமண்ணிலிருந்து உருவாக்கி இன்னி ஹாலிகுன் பஷரம் மின் தீன் என்று அல்லாஹ் மலக்கு மாற்றத்தை சொல்றான். நான் தான் படைப்பாளன், தட்டினால் சத்தம் உண்டாகக்கூடிய கரிமண்ணிலிருந்து மனிதனை நான் படைத்திருக்கிறேன். ஃபைதா சவ்வைத்துஹு, நான் அந்த மனிதனை படைத்த போது வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என் ரூஹிலிருந்து நான் அதிலே ஊதினேன். ஃபகஉ லஹு சாஜிதீன், அந்த மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தாவிலே வீழ்ந்தார்கள். விழச் சொல்லி அல்லாஹ் சொன்னான், எல்லோரும் சஜ்தாவில் வீழ்ந்தார்கள் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இஸ்தக்பரம், பெருமை அடித்தான். வகான மினல் காஃபிரீன், காஃபிர்கள் ஒருவனாக அவன் ஆயிட்டான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், யா இப்லீஸ், இப்லீஸே மா மனக தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய 2 கரங்களால் படைத்த ஒரு படைப்புக்கு சஜ்தா செய்வதை விட்டு உன்னை தடுத்தது எது? நீ ஏன் விலகி செல்ற? உன்னை மட்டும் தடுத்தது எது இப்லீஸே? அஸ்தக்பர்த அம் குந்த மினல் ஆலீன், நீ பெருமை அடிக்கிறாயா அல்ல உயர்ந்தவர்களை ஒருவனாக கருதுகிறாயா என்ற உடனே அவன் திருப்பி வியாக்கியானம் பேசுகிறான், விளக்கம் பேசுகிறான். ஆனா ஹைரு மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன், ஆதமை விட நான் தான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பிருந்து படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், அந்த நபரை நீ மண்ணால் படைத்தாய். கால என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபஹ்ருஜ் மின்ஹா, இங்கிருந்து வெளியேறி விடு. ஃபைன்னக ரஜீம், நீ தூக்கி வீசப்பட்டவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரஜீம் என்றால் தூக்கி எறியப்பட்டவன். வைன் அலைக லானதி இலா யௌமித்தீன், உன் மீது என்னுடைய சாபம் இருக்கிறது கியாமத் நாள் வரை. இப்லீஸே, உன் மீது என் சாபம் இருக்கிறது என்று சொன்னதோட இப்லீஸ் மறுபடியும் விடல. ரப்பி ஃபன்லுர்னி, எனக்கு அவகாசத்தை கொடு, எனக்கு அவகாசத்தை கொடு. இலா யோமி யுபாசூன், இந்த மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற நாள் வரை எனக்கு அவகாசத்தை கொடு என்று சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னக மினல் முல்லரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர் ஒருவர் ஆவாய். இலா யோமில் வக்தில் மாலூம், அறியப்பட்ட காலம் வரை என்று சொன்ன உடனே ஃபபி இஸ்ஸத்திக, உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக, இப்லீஸ் சொல்றான், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், நான் இவர்கள் எல்லோரையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக்க மின்ஹுமுல் முஹ்லசீன், நல்லடியார்களை, உன்னுடைய இஹ்லாஸான நல்லடியார்களை தவிர என்று இப்லீஸ் சொல்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புமிக்கவர்களை, திரும்ப 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 வாதம், திரும்ப திரும்ப ஒரு இடத்துல அல்லாஹ் ரஜீம் என்று சொன்ன உடனே அவன் ஒதுங்கி இருக்கணும். மறுபடியும் கேட்கிறான், அவகாசத்தை கொடுங்க கேட்கிறான், மறுபடியும் சொல்றான், வழிகெடுப்பேன்னு சொல்றான். எப்படிப்பட்ட சூளுரையை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான்? அப்படி என்றால் மனித சமுதாயம் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டும், எவ்வளவு தூரம் போராட வேண்டும். மனித சமுதாயம் அந்த பலகீனத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்கு போராட வேண்டுமா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை உறவுகளுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு பண்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் அனுப்பிய நபித்தோழர்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. அவ மகன்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீங்க போய் கவனிங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் விருந்தாளிகளை கூட்டிட்டு போயிடுறாரு. விருந்து சமைக்கப்பட்டு ரெடி ஆயாச்சு. விருந்தாளிகள் சாப்பிட தயாரா இல்லை. அபூபக்கர் வரட்டும் சாப்பிடலாம், அபூபக்கர் வரட்டும் சாப்பிடலாம் என்றே பேசிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் கழிஞ்சு ரசூலுல்லாஹ்ட்ட பேசி முடிச்சுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வேக வேகமா வர்றாங்க. வந்த உடனே இவங்க சாப்பிடாம இருக்கிறத பார்த்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மன ஆதங்கப்பட்டு உள்ள போய், ஏன் இன்னும் விருந்தாளியை கவனிக்கல அப்படிங்கிறாங்க. நீங்க வரட்டும் எழுதி தாமதிச்சாங்க அப்படின்னு. நான் சாப்பிட மாட்டேன், நீங்க பகிர்ந்த எல்லாருக்கும் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செல்லமா ஒரு கோவத்தை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் உணவு பரிமாறப்படுது. ஆரம்பத்தில் எடுத்த உணவு அது கடைசி வரைக்கும் அந்த உணவு அப்படியே சமைச்ச உணவு எவ்வளோ இருக்குதோ அதே அளவு கடைசி வரைக்கும் இருக்குது. உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அந்த நேரத்தில் சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், ஷைத்தான் என்னை பாதிப்பில் ஆழ்த்தி விட்டான், நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேனே, ஷைத்தான் என்னை பாதிப்பில் ஆழ்த்தி விட்டான் என்று தன்னைத்தானே உணர்ந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய சின்ன கோபத்தை தவிர்த்து கொண்டு அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாப்போடு இருந்திருக்கிறார்கள். நம்மள்ட்ட என்ன செய்யறோம்? ஷைத்தான் நம்மள்ட்ட வரவில்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மள்ட்ட பல நேரத்தில் வந்து
வாதங்களை ஏற்படுத்துறான், கோபத்தை எச்சாக்குறான், ஆத்திரத்தை மூட்டி விடுறான், பல்வேறு வகையில சங்கடத்தை உண்டாக்கி விட்டுறான், பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறான். உஷாராக இருக்க வேண்டும். அவன் அங்கிருந்து இறங்கி வந்த வேலையை தெளிவா செஞ்சிட்டு இருக்கிறான். இல்ல ஒகவி என்னோ மஜ்மாயின், இவங்க எல்லாத்தையும் நான் கெடுப்பேங்கிறான். அது முன்னாடி பின்னாடி வலப்புறம் இடப்புறம் சூழ்ந்து கெடுத்துட்டு இருக்கிறான். நாம் அதிலிருந்து தற்காப்பதற்குத்தான் இந்த நோன்புடைய காலங்களை சிறப்பான முறையில் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த நோன்புடைய காலங்களிலே இந்த அளவுக்கு சிறப்பான முறையில் பயன்படுத்துகிறோமே, அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்-லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜூ ரஹ்மத ரப்பஹு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யர்ஜூ ரஹ்மத ரப்பி குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இரவு நேரத்திலே அல்லாஹ்விற்காக பணிந்து நின்று வணங்கி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைத்து மறுமை குறித்து அஞ்சி நடக்கிறானே, அந்த அடியானும் நிராகரிப்பவனும் சமமாக முடியுமா? சமமாக முடியுமா? இருவரும் சமமாக முடியாது. அறிந்தவர்களும் அறியாதவர்களும், கல்வியாளர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாக முடியுமா? முடியாது என்று அல்லாஹ் பாகுபாட்டை ஏற்படுத்துகிறான். எனவே அம்மன் ஹுவ கானித்துன், கானித் என்றால் பணியக்கூடியவன், முழுசா சரணடைகிறது, பணியறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஈகோ, தன்னுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு முழுசா சரணடைகிறது. அந்த பணிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிய சாஜிதன், சஜ்தா செய்தவனாக நின்ற நிலையில மறுமை பயத்தோட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணும் வேணும் சொல்லி ஆதரவு வைக்கிறானே, இவனும் நிராகரிப்பவனும் சமமாக முடியுமா? அஃபமன் ஷரஅ அல்லாஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்திற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அப்படியே விரிவாக்குறான். அவனுக்கு எல்லா விதமான சிரமங்களையும் அல்லாஹ் லேசாக்கி தருகிறான். இவனும் விரிவாக்கப்படாத நபரும் சமமாக முடியுமா? உள்ளம் இறுகியவனுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே நம்முடைய உள்ளம் விரிவாக்கப்பட்டது என்று சொன்னால் எல்லா பிரச்சனையும் சிம்பிளா எடுக்கிற அந்த சென்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னா உள்ளம் விரிவாயிருச்சு. சின்ன பிரச்சனை கூட என்னால் ஜீரணிக்க முடியாதுன்னா சென்ஸ் ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ள குறுகிய மனப்பான்மையா இருக்கு. எப்போ விசாலமான ஒரு பார்வை, யாராவது மிதிச்சிடுறாங்க பரவாயில்ல போகட்டும் என்றால் அது நமக்கு நார்மலா இருக்கிறது. மிதிச்ச உடனே அறிவில்லையா என்று கத்தனா பலகீனமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இஸ்லாத்துக்காக வேண்டி அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்குகிறான், மனசை விரிவாக்குறான். எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான் என்றால் யோசிச்சு பாருங்க. ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகை தந்த பிறகு அவருடைய புரட்சியான சிந்தனைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குது. ஒரு மனிதர் வர்றாரு, ஒரு மனிதனை கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். அவங்களுடைய இஸ்லாம் எவ்வளவு விரிவா இருந்திருக்குது பாருங்க. அவருடைய உள்ளம் எவ்வளவு விரிவான பார்வை. கஷ்டப்பட்டு ஒரு நபர் இஸ்லாத்துக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலகட்டத்தில். அவன் எப்படியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த நபரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு நிப்பாட்டி வைத்து இப்போ உமர் ரலியல்லாஹு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அந்த நபர் இன்னைக்கு நம்ம ஜோலி முடிஞ்சு போச்சு, கொல்ல போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சரி தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த நேரத்துக்கு மறுபடியும் இந்த தண்ணி குடிச்சு முடிச்ச பின்னாடியும் என்ன நீங்க கொண்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் உடனடியே உமர் ரலியல்லாஹு கொஞ்ச நேரம் பேசி கடைசியில் உமர் ரலியல்லாஹு அவள்கிட்ட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிட்டு எனக்கு தண்ணி மேலே நாட்டம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரம் மரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கிடைக்கட்டும் தான் தண்ணி கேட்டேன். உமரே எனக்கு தண்ணி மேலே நாட்டம் கிடையாது, உங்களுடைய செயல்பாட்டை பார்த்துனா இந்த கலிமத் தௌஹீதை சொல்லிட்டேன், என்னுடைய செய்த தவறுக்காக நீ மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லி சரணடைகிறார் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு கேரக்டர் எந்த அளவுக்கு பெஸ்டா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்காக விரிவு, மனசு அவ்வளோ ஆழமான ஒரு விரிவான ஒரு பார்வை, எதையுமே விசாலமான ஒரு பார்வை. தான் குத்தி கொல்லப்பட்ட பிறகும் கூட அப்பவும் விசாலமான பார்வையோட ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு பார்க்கிறார் என்றால் ஆரம்ப நிலை வேற, பிந்தைய நிலை வேற. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்திற்காக வேண்டி தௌஹீதுக்காக வேண்டி ஒருவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி விட்டால் சுப்ஹானல்லாஹ், அவனை போன்ற ஒரு பாக்கியம் அடைந்த நபர் வேறு யாரும் இருக்க முடியாது. அன்புமிக்கவர்களே, அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான். அன்புமிக்கவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோபத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்க உணர்த்துறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன யூனுஸ லமினல் முர்சலீன், யூனுஸ் என்ற இறை தூதர் என்பவர் இறை தூதர் ஒருவராயிருந்தார். அவர் நிரப்பப்பட்ட கப்பல்ல போய்கொண்டிருந்தார். அப்படி போய்கொண்டிருந்த போது அந்த மக்கள் எல்லாம் சீட்டு குலுக்க போட்டார்கள். அப்பொழுது குற்றமிழைத்தவர் இவர்தான் என்று திரும்ப திரும்ப வருகிறது. உடனே இவர்கள் அந்த மனிதரை யூனுஸை எடுத்து கடலில் போடுகிறார்கள். அந்த கடலில் போட்டவுடன் ஃபல் தக்கமஹுல் ஹூத், ஒரு மீன் அப்படியே மொத்தமா அவரை விழுங்கிருச்சு. விழுங்க நிந்திக்கப்பட்ட நிலையில உள்ளுக்குள்ள போறாரு. அந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நபர்கள்ல உள்ளவராக அவர் இல்லை என்றால் லபிஸ ஃபீ பத்னி இலா யௌமி யுபாஸூன், கியாம நாள் வரை மீன் வயிற்றுக்குள்ளேயே நான் சிறை வைத்திருப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தௌஹீத் எடுத்து சொல்றாரு, பிரச்சாரம் பண்றாரு. குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று அச்சுறுத்துகிறார். அதுக்குரிய சில அறிகுறிகள் வந்தவுடன் அந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை ஏத்துக்கிறாங்க. திரும்பி வந்து பார்க்கிறார், அந்த மக்கள் அப்படியே பாதுகாப்பா இருக்கிறாங்க. உடனே கோவம் வந்துருச்சு. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இது தஹப முகாலிபன் வலன் அல்ல நக்திர் அலைஹி, என்ன யூனுஸ் கோவப்படுறாரு, நம்ம அவளை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டாரா? இறை தூதரா இருந்தாலும் அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் அவர் நிக்கணும், அதுக்கு மேல நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எந்த விதமான ஒரு பொறுப்பில் இருந்தால் நானும் ஒரு அடியான் தான், நானும் இறை அடியான் தான் என்று நியாயமாக யோசித்து பார்த்து அல்லாஹ்விடத்தில் அதற்குரிய காரண காரியங்களை யோசிக்காம உடனடியாக முடிவெடுத்து கப்பலில் பயணம் பண்ணி போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சோதனை நிகழ்த்தி காட்டுறானே. எப்படிப்பட்ட சோதனை அன்புமிக்கவர்களே! கோபம் கொந்தளிக்கும் போதெல்லாம், ஆத்திரம் அதிகமாகும் போதெல்லாம் இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரணும். நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு இந்த அடியார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? நாம் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் என்ற அந்த தன்மை வர வேண்டும் அன்புமிக்கவர்களே. அந்த கோபம் அதிகமாக அதிகமாக டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னா நம்முடைய ஒன் சைடு அடிச்சிடும். ஒவ்வொரு நேரத்துலையும் நான் என்னுடைய போக்கில் தான் இருப்பேன், எவனுக்காக வேண்டி என்னை மாற்றிக்க மாட்டேங்கிற டேலண்டான வார்த்தையெல்லாம் வரக்கூடாது. அது ரொம்ப டேலண்ட் இல்லாத வேர்டு அது. நான் எனக்காக வேண்டி நான் யாருக்காண்டி மாற்றிக்க மாட்டேன், நான் என்னைக்கு அப்படி தான் இருப்பேன், நீங்கள் வேணா மாறிப்போங்க என்று அந்த கோபத்தை கொட்டிக்கிட்டே இருந்தால் உடம்பு வீணாக போயிட்டே இருக்குது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, திடீர்னு ஒன் சைடு அடிச்சிச்சுன்னா சில நேரத்தில் தப்பிக்கலாம், இல்லைன்னா காலமெல்லாம் கைகால் ஊனமுட்ட நிலையிலே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் அருள் புரிந்த மக்களுக்கு சில நேரத்தில் சோதனை ஏற்படலாம். சில பேருக்கு அல்லாஹ் நாம் அறியாத சூழ்நிலையில சில மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை கூட ஏற்படலாம். அதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தை, கண்டிப்பாக கோபம் என்பது கூடாது. கோபத்தை முழுக்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எந்த வகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வீரன் யார் என்றால், கோபம் வரும்போது அடக்கி மென்று விழுங்கி உள்ள தள்ளி விடுறவன் தான் மிகப்பெரிய வீரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால நம்மை சுற்றி இருப்பவர்கள் மாறவில்லை என்றால் அல்லாஹ் நாடும்போது மாறட்டும், அவ்வளவுதான். மனைவி மாறல, மக்கள் மாறல, நண்பன் மாறல, அல்லாஹ் நாடும்போது மாறட்டும். அல்லாஹ் நாடும்போது மாறட்டும் இன்ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்குட்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல எல்லாமே நடக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லை. அல்லாஹ் என்ன முடிவு செய்கிறானோ அதைத்தான் செய்வான். அந்த அல்லாஹ் முடிவு செய்த அடிப்படையிலே வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். எல்லா கட்டங்களையும் சொல்லலாம், அவ்வளவுதான். சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. யாரையும் திருத்தி கொண்டு வர வேண்டிய நம்முடைய பொறுப்பல்ல. இன்னமா அலைக்கல் பலாக், நபியே உங்க வேலை ஏற்றி வைப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அந்த மாதிரி நிலைமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். உண்மையிலேயே அன்புமிக்கவர்கள் யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல ஃபனபத்னாஹு பில் அரா, வெட்ட வெளியான ஒரு பகுதியில அப்படியே உடம்பெல்லாம் கொல ஆன உடம்ப அப்படியே மீன் கக்கி விடுது. அந்த உடம்பு அப்படியே வெளியே வந்து கிடக்குது. அந்த வெளியே கிடக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சுரைக்கொடியை முளைவிக்கிறான். சுரைக்கொடி அல்லாஹ் முளைவிக்க வச்சு அங்கே மருத்துவத்தின் மூலமாக அல்லாஹ் அவரை தயார்படுத்தி விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்சல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின், 1,00,000க்கும் அவ் யஸீதூன்,
1,00,000க்கு மேற்பட்ட மக்களிடத்திலே மீண்டும் அல்லாஹ் இவரை தூதராக அனுப்பி வைக்கிறான். அந்த மக்களிடத்திலே போய் அந்த மக்கள் எல்லாம் ஃபாமனோ, அந்த மக்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு அல்லாஹ் இவை ஈமான் கொண்டு குறிப்பிட்ட காலம் வரை வாழ்ந்ததாக சூரா சாஃபாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருந்தி வந்த பிறகு அல்லாஹ் மீண்டும் பாக்கியத்தை தந்து அந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறான் என்ற வரலாற்றை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா வகையிலும் நாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் இன்றைய வசனத்திலே ஓதி காண்பிக்கப்பட்ட ரப்பி அஃபிர்லி வஹப்லி முல்கன் துவா செய்கிறார். இந்த துவாவை நாம் செய்ய இயலாது, இந்த துவாவை நாம் செய்ய இயலாது. ரப்பி அஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன் எனக்கு என்று ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு, லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பிறகு யாருக்கும் அது ஆகுமானதா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு குடியா அல்லாஹ். இன்னக அன்தல் வஹாப், நீதான் மிகப்பெரிய கொடையாளன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தார். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தூரம் கனிமா நடந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்குறான், காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அந்த காற்று அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அவரை கொண்டு போகிறது. ஜின்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். ஹாதா அத்தாவுனா, இதுதான் நம்முடைய கொடை. ஃபம்னுன் அவ் அம்சிக் பிகைரி ஹிசாப், கணக்கில்லாமல் உமக்கு நீ பாக்கியம் பெற்றுக்கொள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தருகிறானே. அந்த பாக்கியத்தை பெற்ற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவலோடு சிரிக்கக்கூடிய சிரிப்பு, அந்த பேச்சு 27வது அத்தியாயத்தில் ஏற்கனவே நாம் படித்து விட்டோம். அந்த அத்தியாயத்திலே அவர் சொல்கிறார், எறும்பு பேசக்கூடிய பாஷை புரிகிறது. அப்ப எறும்பு சொல்லுது, சுலைமானும் அவருடைய கூட்டமும் சேர்ந்து தெரியாதனமா நம்மளை மிதிச்சிரு, ஏதாவது கொண்டுருவாங்க, வாங்க வாங்க எல்லாரும் போங்க, அவங்க புத்துக்குள்ள போங்க என்று எறும்பு ஆர்டர் போடுது. உடனே இவர் ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அற்கொடை, அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்பதை சோதித்து அறிவதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அவர் அங்கே அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறார். ரப்பி ஔஸினி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லத்தி அன்னம் தாலைய வாலா வாலிதைய வான் ஆமல சாலிஹன் தர்லாஹு வதுஹில்னி பி ரஹ்மத்திக ஃபி இபாதிக சாலிஹின் என்று துவா செய்கிறார். எப்படிப்பட்ட துவா! ஒரு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறை தூதர், அவருடைய நல்ல சாலிஹான மகன், எப்படிப்பட்ட தந்தையும் மகனும் சேர்ந்து அல்லாஹ்விற்காண்டி உழைத்த உழைப்பு. இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து உழைக்கும் போதெல்லாம் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல, ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல எப்படிப்பட்ட உழைப்பு! அன்புமிக்கவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இபாதத்திற்கு என்று ஒரு முழு நாள், அதுவும் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இபாதத்திற்கு என்று ஒரு முழு நாள், தீர்ப்பு கொடுப்பதற்கு என்று ஒரு முழு நாள், வழக்கமாக தன்னுடைய அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கென்ற நாள் என்று நாளை பிரித்து வைத்து இபாதத்திலேயே என்னுடைய தாவூதுடைய இபாதத்தை போல் நீங்க செய்யுங்க என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துவாவை பார்த்தால் அவ்வளவு பெரிய துவா, யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்யா அல்லாஹ், நீ செய்த உபகாரத்திற்கெல்லாம் நன்றியுள்ளவனா நான் இருக்கணும் யா அல்லாஹ், நான் உன்னுடைய திருப்திக்குட்பட்ட அமல்களை செய்யணும் யா அல்லாஹ், அதே மாதிரி உன்னுடைய நல்லடியார்கள் என்னை சேர்த்திரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறாரு. அந்த மன்றாட்டை நமக்கு தேவை அன்புமிக்கவர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயன்பாட்டை எந்த வகையிலும் நாம் பலகீனமாக்கி விடக்கூடாது, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. வாழ்நாளில் எந்த விதமான சோதனை வந்தாலும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் நாம் படித்த பாடங்களை மறந்து விடக்கூடாது அன்புமிக்கவர்களே. அவங்களுக்கு அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை கொடுத்து கூட அவங்க சாதாரண அடிமையாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போனாங்க. நாமும் அது போன்று நம்ம சாதாரண ஒரு அடிமையாகத்தான் நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். எந்த வகையிலும் நாம் பெரிய நிலைக்கு போனாலும் அல்லாஹ்விற்குரிய அடிமை என்பதிலே மாற்று கருத்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதன வசனத்தில் இறுதியாக இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே தூதரே, இறுதி தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான், அவர்களும் மரணித்தவர்கள் தான். இந்த வசனத்தை அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ் மரணிச்ச நேரத்தில் மக்கள் மன்றத்தில் ஓதுறார். இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன்,
என்ற வசனத்தை ஓதுறாரு. இன்னொரு வசனத்தை ஓதுவதாக வேறு ரிவாயத்தில் வருகிறது. ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல். அந்த நேரத்துக்கு வசனம் வரணுங்க. மக்கள்கிட்ட பேசும்போது அந்த நேரத்துக்கு ஒரு வசனம் வரணும், அந்த நேரத்துக்கு ஒரு ஹதீஸ் வரணும். அப்படி அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்தந்த நேரத்துக்கு வசனங்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி ஞானம் படைத்தவர்களாக தங்களை செதுக்கி கொண்டார்கள். இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்தூன், நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிப்பவர்கள் தான் என்ற வார்த்தை சொன்ன உடனே யார் அல்லாவை வணங்குகிறார்களோ அவன் நித்திய ஜீவன், யார் முகமதை வணங்குகிறாரோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் நிச்சயமாக தாங்களை பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது என்ற செய்தியெல்லாம் சொல்லி அங்கே தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு வசனத்தை எடுத்து அபூபக்கர் சித்திக் போடுகிறார் என்றால், அன்புமிக்கவர்களே, தரீக்காவிலும் பல்வேறு ஷிர்கிலும் இருந்த மக்களை எல்லாம் வார்த்தெடுத்த இந்த தௌஹீதை நாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது. இந்த ஹிதாயத்தை சாதாரணமாக கருதிவிட முடியாது. மரணிக்கின்ற வரை இந்த ஹிதாயத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய நம் மீது உள்ள பொறுப்பு. அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றினார்கள். எல்லாரும் மடவுடைஞ்சு போயிருக்கும் போது அபூபக்கர் அவர்கள் இன்னக்க மையத்துன் இன்னகும் மையத்தூன் என்ற வசனத்தை ஓதனோன்னு இப்போதான் எனக்கு ஞாபகம் வருகிறது போல் தெரிகிறது என்று உமர் தன்னுடைய கையில் இருந்த வாழை கீழே போட்டுட்டு சரணடைகிறாங்க. மக்கள் எல்லாம் ஜனாதா தொழ வைப்பதற்கான தயாராகிறார் என்றால், அந்த மக்கள் முகமது ஸல்லல்லாஹு அவர்களை கண்மூடித்தனமாக நேசித்த அந்த நேசிப்பை கரெக்டான பாசமாக மாற்றியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, சூரா யாசீனில் ஓதப்பட்ட இறுதி வசனத்தை நாம் இன்று ஓதி அது நிறைவு செய்து விடலாம். வகுப்பை வம் தாசுல் யௌம யுஹல் முஜ்ரிமூன். இந்த உலகத்துல நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்து இருப்பாங்க. யாருக்கு யாரை அடையாளம் தெரியாது, யாருக்கு யாரை அடையாளம் தெரியாது. மறுமை நாளில் சொல்லப்படும், குற்றவாளிகளை இன்றைய நாளில் நீங்கள் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, அலம் அஹதி இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் வாங்கவில்லையா? அல்லா தாபுது ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். இந்த ஷைத்தானை வணங்காதீங்க, அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. ஒப்பந்தம் வாங்கினேனா இல்லையா என்று அல்லாஹ் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல குற்றவாளிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், வானே புதூனி ஹாதா சிராத்து முஸ்தகீம், அல்லாஹ்வாய் என்னையே நீங்கள் வணங்குங்கள், இதுதான் நேர் வழி. வலக்கது அவ்வல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரன், இந்த ஷைத்தான் உங்கள பெருங்கொண்ட கூட்டத்தை கெடுத்து விட்டான். அஃபலம் தக்கூனும் தாக்கிலோன், நீங்கள் சிந்திக்கவில்லையா, பகுத்தறிவில்லை வரவில்லையா? ஹாதிஹி ஜஹன்னம் உள்ளத்தி குந்தும் துஆதூன், இந்த நரக நெருப்பு தான் உங்களுக்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லௌ ஹல் யௌம பிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்கள் இறைவனை மறுத்த காரணத்தினால் உள்ளுக்குள்ள நரகத்துக்குள்ள போய் விழுங்க. இந்த நாளில் அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தர்ஷது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், இந்த நாளில் வாய்க்கு சீல வச்சிருவேன், கரங்கள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும், எதையெல்லாம் சம்பாதித்ததோ அதெல்லாம் மறுமை நாளில் பேசும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறானே. அந்த மஹ்ஷர் மைதானத்தை கொஞ்சம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அடிக்கடி நாம் மஹ்ஷர் மைதானத்தை கொண்டு வர வேண்டும். அந்த திடலில் நிப்பாட்டப்பட்டால் என்ன கேள்வி எல்லாம் கேட்கப்படும், எப்படியெல்லாம் விசாரிக்கப்படும், அந்த விசாரணை மன்றத்தில் நாம் எல்லாம் தப்பிக்க முடியுமா? யோசித்து பார்த்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இபாதத்துகள், நாம் வைக்கக்கூடிய நோன்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் நியாயமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பணம் செய்து, யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே சாந்தி பெற்ற ஆன்மாவே என்று சொல்லி சொர்க்கத்திற்குள் அனுப்புவார்களே, அப்படிப்பட்ட ஆன்மாவாக என்னுடைய ஆன்மா இருக்க வேண்டும். யா அல்லாஹ், குற்றமழைத்தவனாக இருந்து விடக்கூடாது. குடும்பம் 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 என்று மார்க்கத்தை விட்டும் புறந்தள்ளி செல்லக்கூடிய பாவியாக நான் இருக்கக்கூடாது. குடும்பத்திற்குரிய கடமை அது அதற்குரியது, அல்லாஹ்விற்குரிய கடமை அது அதற்குரியது, சமூக மக்களுக்குரிய கடமை அது அதற்குரியது. அந்தந்த கடமைகளை அவ்வளவு நீங்கள் அந்தந்த அளவுக்கு செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் ஆத்தி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொன்றுக்கும் அதன் உரிமை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று. உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதுக்கு அது கொடுங்க. கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதற்கு கொடுங்க. எனவே அந்த கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டிய தூக்கம் வருதா, அந்த தூக்கத்தை கண்ணுக்கு கொடுக்கணும், உடம்பை பாதுகாக்கணும். மனைவி அந்த கடமையை பாதுகாக்கணும் அவங்கள. குழந்தைகள் அந்த கடமை நிறைவேற்றுங்க. சமூகத்திற்கு வேண்டிய கடமை அதை நிறைவேற்றுங்க. எதுலையுமே என்னால் செய்ய இயலாது, நான் அப்படியெல்லாம் பழகலை, எனக்கு சொசைட்டியெல்லாம் நெருங்குற பழக்கம் எனக்கு இல்லை என்று ஒதுங்கி செல்வதல்ல. ஏதோ நேர்ந்து விடப்பட்ட ஒரு 10 பேர் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, நம்ம அதுக்கு அவ்வளோதான்
அப்படியெல்லாம் கிடையாதுங்க. காலமெல்லாம் அவங்க தான். இதை எடுத்தா நீங்கள் தான் செய்யுங்க ஹாஜியார், நீங்கள் தான் இதை பொறுப்பு, நமக்கு ஆகாது, நமக்கு செட் ஆகாது, நமக்கு கசகசம்லாம் ஆகாது என்று ஒதுங்கி ஒதுங்கி போய் எங்கே போய் சாதிக்க போகிறோம்? குடும்ப பிரச்சனைகளுக்குள் நாம் கண்டிப்பாக தலையிட்டு நாம் சரி செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சு தான் தீர்றோம். அங்கே என்ன விஷயங்கிறத இரவு பகலாக உட்கார்ந்து ஆராயிறோம். பல்வேறு ரீதியில் அந்த சிரமங்கள் எல்லாம் என்ன என்பதை உணர்கிறோம். அதற்கெல்லாம் நம்முடைய உள்ளம் தயாராக இருக்குது. சமூக விஷயங்கள் வரும்போது நம்முடைய உள்ளம் தயார் இல்லை என்றால் அன்புமிக்கவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் இம்மார்க்கத்தை சாதாரணமாக தரவில்லை. பல பேருடைய அர்ப்பணிப்பின் மூலமாகத்தான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிறான். அன்புமிக்கவர்களே, இந்த தௌஹீதை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பித்த அந்த ஆரம்பம் இன்றளவும் பல்வேறு மக்களிடத்திலே தொடர்கிறது என்றால் அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி சேவை செய்வதற்காக வேண்டி துடிதுடித்தவர்கள். யார் உணர்ச்சி வசப்பட்டு தன்னை பலகீனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்பட்டவங்க செயல்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. உசுர் இருக்கிற வரைக்கும் செயல்படுவாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் ஹயாத்து பாக்கியத்தை எல்லோருக்கும் போட்டு தர வேண்டும். மேலும் மேலும் அல்லாஹ் நம்மை குறித்து சிலாய்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே ரமலானுடைய காலங்களிலே சிறப்பான முறையிலே இபாதத்தை செய்துவிட்டு இரவு நேரத்தில் இது போன்ற ஒரு குர்ஆன் தரிசில் அமர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு எல்லா பாக்கியங்களை வழங்கி எதை நாம் கேட்டோமோ அதை மறந்து விடாமல் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கக்கூடிய உன்னதமிக்க தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வேண்டிய உடல் வலிமை, மன வலிமை எல்லாவற்றையும் தந்து நமக்கு எல்லா விதமான தீய சக்தி விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நன்மையை நோக்கியே பயணிக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைபை, பாசிட்டிவ் எனர்ஜி அல்லாஹ் அதிகமாக நமக்கு வழங்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.